அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி ஆகஸ்ட் 10, 2026ங்க. 10/8/2026 வியாழக்கிழமை, திங்கட்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம் முதல் கேள்விங்க. அப்பவும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் அப்பவும் பார்த்துக்கலாம் அப்படின்னா பிறகு, பின்பு இல்லைன்னா பிறகு சொல்லலாம். மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஈயத்தை பார்த்து இது இழித்ததாம். ஈயத்தை பார்த்து எது இழித்தது அப்படின்னு கேட்டுக்காங்க. பித்தளை. இது பழமொழிங்க. ஈயத்தை பார்த்து பித்தளை இழித்ததான்ட்டு. பித்தளை வந்து பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும், ஈயம் வந்து பார்க்க சில்வர் மாதிரி இருக்கும். நான் கோல்டு மாதிரி இருக்கேன், நீ சில்வர் மாதிரி இருக்கான்னு சொல்லி இழிச்சிச்சான், நக்கல் அடிச்சிச்சான். அதாவது நம்மகிட்ட நிறைய குறை கையில் அடுத்தவங்ககிட்ட ஒரு சின்ன குறை இருந்தாலும் அடுத்தவங்கள பார்த்து நக்கல் அடிச்சிருக்கிறது தான் சொல்லக்கூடிய வார்த்தை. முதல்ல நம்மகிட்ட இருக்க குறையை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ பின்பு வரலாம், இல்லைன்னா ரெண்டு மேலேருந்து கீழே. தேங்காயின் மேற்புறம் குவிந்துள்ள நார்பகுதியை இப்படி சொல்லுவோம். தேங்காயோட மேற்புறம் நார்பகுதியை வந்து குடுமி தேங்காய்ன்னு சொல்லுவோம். ஸோ குடுமி சொல்லலாம். குடுமி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ஒன்று இடம் வந்து வளம் என்னென்னா அப்பம் அப்படிங்கிறத பிறகு பார்த்துக்கலாம். பிறகு ஓகே, எதையும் எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அப்பப்போ முடிச்சதுங்க. ஓகே, இது குடுமிங்கிறது சரியான்னு பார்ப்போம். 5 இடமிருந்து வளம் என்ன. இன்று ஆங்கிலத்தில் இன்னைக்கு, இன்று, டுடே. ஓகே, 6 இடமிருந்து வளம் என்ன. திருவிளையாடலில் நாகேஷுடைய கேரக்டர் என்ன. திருவிளையாடல் படம் வந்து 1965 வந்த படம். எனக்கு பரிசு வேணும்னு சொல்லுவார்ல, அவர் தான் தருமி. தான் எழுதாத பாட்டுக்கு பரிசு கேட்கறது போவார்ல, அது சபைக்கு தருமியை தான் சொல்கிறாங்க. 3 இடமிருந்து வளம். அங்கதன் கொஞ்சம் மாறினால் ஒரு வகை கிண்டல். அங்கதனில் அங்கதன் இன்ன தூக்கிட்டு அங்கதம் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா கேலி, கிண்டல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயமா சொல்லலாம், கதைகளை வந்து பாட்டு மூலம் சொல்லுறது இலக்கிய உத்தின்னு சொல்லலாம். இலக்கிய உத்தியில் நம்ம பாட்டு மூலம் அந்த கதையை சொல்லக்கூடியது. இது கரெக்டான்னு பார்ப்போம். அங்கதம், கீ கிடையாது, அங்கதம் க. ஓகே, 4 மேலேருந்து கீழே. டேஷ் எண்ணெய் என்றால் சுத்திகரிக்கப்படாத பெட்ரோலியம். க்ரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெய். ஸோ பதில் என்ன? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய்னு க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம். இதுக்குள்ள வந்து நம்ம என்னெல்லாம், இது கருப்பு கலரில் இருக்கும், கருப்பு வைதம்னு சொல்லுவோம். பழைய காலத்தில் இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இறந்து பூமிக்கடியில் வந்து அதிக வெப்பத்தில் செமிச்சு என்ன ஆகிடுச்சு, க்ரூட் ஆயிலாக கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. கருப்பு வைதம்னு சொல்லலாம். இதில் என்னெல்லாம் எடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸு, பிளாஸ்டிக்கு, பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், தார் போன்றவை எடுக்காங்க. அப்போ 3 மேலேருந்து கீழே. கோர்ட்டில் டவாலி என்ற சொல் தமிழில். கோர்ட்டில் டவாலி அப்படின்னா ஜட்ஜி பக்கத்தில் நின்று கூப்பிடுவார்ல. ஸோ அவங்கள என்னென்னு சொல்லுவாங்கன்னா தண்டல்காரன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம், அமீனா. பதில் என்ன? அமீனா. சரிங்க. அப்போ 7 இடமிருந்து வளம் என்ன. மர்ம புன்னகையால் உலக புகழ் பெற்ற என்னதுன்னு கேட்காங்க. டாவின்சியோடைய படைப்பு மர்ம புன்னகை. எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்த்து சிரிக்க மாதிரியே இருக்கும். அது என்ன ஓவியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோனாலிசா ஓவியம். பதில் என்ன? மோனாலிசா ஓவியம். இதை வந்து யாருன்னா லியோனார்டோ டாவின்சி, இத்தாலியை சேர்ந்தவர். இவரோட டிராயிங்லேருந்து நிறைய வந்தது தான் பாராஷூட்டு, டிரைவிங் சூட்டுன்னு சொல்லுவாங்க. இவரோட இன்னொரு ஓவியம் வந்து கடைசி இரவு உணவு, த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற டிராயிங்கும் ஃபேமஸாக உள்ளது. 15ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவங்க, இத்தாலி. 7 மேலேருந்து கீழே. கொழுக்கட்டை. கொழுக்கட்டைன்னா பிள்ளையாருக்கு பிடிச்சது. வேறு சொல்லணும்னா மோதகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். உயிர் இல்லாத உடலை டேஷ் உடல் என்பது உண்டு. உயிர் இல்லாத, அதாவது ஆத்மா இல்லாத உடலை
ஆன்மா இல்லாத உடலை பூத உடல்னு சொல்லுவோம். 13 இடமிருந்து வலம் என்ன? கேல ஆன்சருக்கு இறுதியாக கேட்கேன், கடைசியாக கேட்கேன், கடைசியாக கேட்கனால கடைசியாகன்னு எழுதுவேன். அப்போ 8 மேலேருந்து கீழே லீல ஆரம்பிச்சு சீல முடியுது. சிகப்பு நிற முள் தோல் கொண்ட பழம். சிகப்பு நிறத்தில் முள் தோல் மாதிரி இருக்கக்கூடிய பழத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிச்சி. இதுக்கு தமிழில் விளச்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா செங்கூலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையை கொண்டது. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லுவீங்க ரம்டான் அப்படின்னா இனிப்பு சுவையை கொண்டது, அதுவும் சிவப்பு தோலில் உள்ளது. இங்கே கொடுத்துக்க கேள்விக்கு லிச்சி தான் வருது. 11 இடமிருந்து வலம் என்ன? பிரபல மலையாள நடிகர்களில் ஒருவர் நிவின். பிரபல மலையாள நடிகர்கள் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்காங்க. நிவின் பாலி. ஓகே, அப்போ 9 மேலேருந்து கீழே என்ன? எலிசபெத். இந்த வேர்டில் ஸோ எலிசபெத்தில் வந்து பூனையோட உணவு அப்படின்னு கேட்காங்க. பூனையோட உணவு என்னன்னா எலி. பதில் என்ன? எலி. அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? பங்காளிகளுக்கு இடையே இது நடக்கக்கூடும். பங்காளிகளுக்கு இடையில என்ன நடக்கும்? அண்ணன் தம்பிங்களுக்கு இடையிலையும் நடக்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடல் இடம்பெற்ற ஒரு படம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ. இந்த பாட்டு வந்த படம் என்ன படம்? பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினைங்க படம் வந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1953 வந்த படம். ஓகே, 18 இடமிருந்து வலம் என்ன? பதில்னா நம்ம இப்போ பதில் ஆன்சர் எழுதிட்டு இருக்கோம், அதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா விடைன்னு சொல்லலாம். 14 இடம். சரிங்க, இப்போ 14 இடம் வந்து வலம் பார்க்கலாமா? குர்ஆன் இந்த மொழியில் முதலில் எழுதப்பட்டது. குர்ஆன் வந்து எந்த மொழியில் முதல்ல எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபிக். ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன? மூத்த சகோதரர். வீட்டில் மூத்த சகோதரர் என்னன்னு சொல்லுவீங்க? அண்ணன்னு சொல்லுவோம். 3 சொல்லி இன்னு 3 சொல்லின 2 சொல்லி இன். சரிங்களா? பிரதர். 20 இடமிருந்து வலம் என்ன? கையல். கையல்னால் என்ன அப்படின்னு கேட்காங்க. கையல், மச்சம், இந்த மாதிரி எல்லாமே சொன்னோம்னா அது என்ன வார்த்தை? மீன். மீனுக்கு சுத்தமான தமிழ் வார்த்தை கயல். மச்சம் அப்படின்னா மச்சம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்லேருந்து வந்து அதுவும் மீனை தான் சொல்லும். 17 இடமிருந்து வலம் என்ன? ஜனகணமன என்பது இதுதான். ஜனகணமன அப்படிங்கிறது இந்தியாவுடைய தேசிய கீதம். ஆனால் இங்கே 3 சொல்லி இன்னு வந்ததுனால நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அன்றைக்கி எழுதல இப்படி தான் எழுதணும் தினத்தந்தியில். நாட்டு இப் பண். நாட்டுப்பண் அப்படின்னா தேசிய கீதம் தான். ஓகேங்களா? இதை எழுதின ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்க. அப்போது 17 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? பாய்மர கப்பல். காற்றோட விசையில் டைரக்ஷனில் போகக்கூடிய பாய்மர கப்பல்னு சொல்லுவோம். அதாவது போட்டு. இதை படகுன்னு சொல்லலாம், தோணின்னு சொல்லலாம், வங்கம், களம், ஓடம், நான் வந்துக்கிறனால நாவாய்ன்னு சொல்லலாம். அப்போ 19 இடமிருந்து வலம் என்ன? சங்க காலத்திலும் கடலும் கடல் சார்ந்த இடமும் இப்படி அழைக்கப்பட்டது. சங்க காலம்னா பழைய காலத்தில் கடலும் கடல் சார்ந்த இடமும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் இங்கே வந்து என்ன வரும்? நெய்தல். குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், மருதம்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதமலையை சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை இல்லையே. குறிஞ்சின்னா மலை சார்ந்த இடமும், முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா டிசர்ட், பாலைவனம். ஓகே, 15 மேலேருந்து கீழே.
திடகாத்தியமான உடல். கட்டுமஸ்தான உடலை வச்சுக்கிறது என்னன்னு சொல்லலாம்னா கட்டுடல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 2க்கு இல்லை இருக்குது, கட்டுடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 14 இடமிருந்து வலம் என்ன? ஹவுஸ்ஃபுல் என்பதை டேஷ் நிறைந்து விட்டது எனலாம். ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா அரங்கம் நிறைந்து விட்டது, அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு, அரங்கம் நிறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்போது 12 மேலேருந்து கீழே என்ன? இங்கில் முடியுதுங்க. தீபா டேஷ் ஒரு பிரபல டப்பிங் கலைஞர். தீபா வெங்கட், பழைய சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தீபா வெங்கட். ஓகே. 14 மேலேருந்து கீழேங்க. டேஷ் மலை என்றால் கனமழை. இந்த வார்த்தையை இன்னொன்று சொன்னீங்கன்னா சிச்சுண்டியின் பேகம் கூடன்னு சொல்கிறாங்க. அடை தோசை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எங்கள் அம்மா காலத்தில் அடை தோசையை சாப்பிட்டேன். இப்போ உள்ள காலத்துக்கு நாங்கள் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சமையல் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. அனைத்தும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டாகவே போகுது. நான் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, வழிபாடு செய்யுங்கள். ஓகேங்களா? வாரியார் சொன்னது, கிருபானந்த வாரியார் அவர்கள் சொன்னது. உலக சிங்கங்கள் தினம். ஓகேங்களா? உலக காட்டுக்களுடைய ராஜா பற்றி. இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக ப்ளூட்டோ 1930 கண்டுபிடிக்கப்பட்டது. ப்ளூட்டோவில் லிக்யூடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பூமியில் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா அடுத்த பிளானெட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயமும் பார்க்க போகிறோம். நேற்று என்னென்னா கோகுலம் கதியில் இந்த வேர்டு கண்டுபிடிக்க வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வேர்டு ஃபில் பண்ணுறீங்களோ அதே வேர்டு தான் இந்த இடத்துல போட்டால் பதில் கிடைக்கும்னு. ஸோ நான் மேலே உள்ள எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தேன். 6th சால்வ் பண்ணாமல் விட்டுருந்தேன், உங்களுக்கு கொடுத்துருந்தேன். கடல் மணல், இதில் இல்லு போட்டால் இங்கேயும் இல்லு வந்தோம். கடல் மணல். ரெட்டை, இங்கே டை போட்டிங்கன்னா ஜடை. மாமன் மகன், 2 பக்கமும் இன்னும் போட்டுக்கலாம். பால் பாயசம், புத்தம்புது. இது நேற்று நான் ஹிண்ட் ஆன்சர் ஃபுல்ஃபில் இல்லாமல் வச்சுருந்தேன். இதுக்கு வேறு எதுவும் ஆன்சர்ஸ் வரும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.